வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கனடிய நாட்டு மக்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கின்ற சுமார் 10 நிமிட நேரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறப்பு காணொலி உரையிலே பிரதமர் மார்க் கார்னி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஒட்டாவாவில் இருந்து உரையாற்றிய அவர் கனடா மற்றும் அமெரிக்கா இடையே நீண்ட காலமாக இருந்து வருகின்ற சுமூகமான வர்த்தக மற்றும் தூதரக உறவுகள் தற்போது கனடாவிற்கு ஒரு பலவீனமாக மாறிவிட்டதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தலைமையிலான வர்த்தக கொள்கைகளில் ஏற்பட்ட அடிப்படை மாற்றங்களும் கிரேட் டிப்ரெஷன் எனப்படுகின்ற பெருமந்த நிலைக்கு பிறகு காணப்படாத அளவிற்கான கடுமையான இறக்குமதி வரிகளுமே இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லி அவர் தெரிவித்தார். இந்த வர்த்தக கட்டுப்பாடுகளால் கனடாவின் வாகன உற்பத்தி, எஃகு மற்றும் மரக்கட்டை துறைகளிலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக பிரதமர் கார்னி எச்சரித்தார். மேலும் இந்த நிலையற்ற தன்மையினால் பெருநிறுவனங்கள் கனடாவில் முதலீடு செய்வதை தாமதப்படுத்தி வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். இந்த நெருக்கடியை சமாளிக்க 2025 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்வைக்கப்பட்ட வலிமையான கனடா, அதாவது ஸ்ட்ராங் கனடா எனப்படுகின்ற திட்டத்தின் கீழ் புதிய வர்த்தக மற்றும் எரிசக்தி வழித்தடங்களை உருவாக்குதல், தூய்மையான எரிசக்தி உற்பத்தியை 2 மடங்காக அதிகரித்தல் மற்றும் வலுவான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட மாற்று வியூகங்களை நோக்கி நாடு நகர வேண்டும் என்று அவர் அறைகூவல் விடுத்தார். கனடியர்களின் வரலாற்று சிறப்புமிக்க பின்னடைவுகளை தாங்கும் திறனை வலியுறுத்திய அவர் செயின்ட் லாரன்ஸ் கடல்வழி பாதை, CN டவர் மற்றும் டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலை ஆகியவற்றின் உருவாக்கத்தையும் 1812 ஆண்டு போரிலே 43 வயதிலே வீரமரணமடைந்த மேஜர் ஜெனரல் சர் ஐசக் புரோக்கின் தியாகத்தையும் நினைவு கூர்ந்தார். மறுபுறம் பிரதமரின் இந்த உரைக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் பாலிவுரை தெரிவிக்கையிலே வரலாறு காணாத உணவு பணவீக்கம், குடும்பங்களின் கடன் சுமை அதிகரிக்கும், வீட்டு விலைகள் மற்றும் G7 நாடுகளில் பொருளாதாரம் சுருங்கி வரும் ஒரே நாடு கனடா என்று பல வகையான கடுமையான விமர்சனங்களை அவர் வைத்தார். அதே போல கன்சர்வேட்டிவ் கட்சியின் துணைத் தலைவரான மெலிசா லான்ஸ்மேன் வெளியிட்ட காணொலியிலே லிபரல் கட்சியின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே சுமார் $1 டிரில்லியன் மதிப்பிலான நிகர முதலீட்டை கனடா இழந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் குறித்து நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து விளக்கம் அளிக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ள நிலையிலே மேலதிக கொள்கை அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இதேவேளை ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் சுமார் $28.9 மில்லியன் செலவிலே வாங்க திட்டமிட்டிருந்த சொகுசு ஜெட் விமான கொள்முதலை இரத்து செய்வதாக பிரீமியர் டக்ஃபோர்ட் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க வரிகளை எதிர்த்து போராடுவதற்காகவும் புதிய முதலீடுகளை ஏற்பதற்காகவும் அரசுமுறை பயணங்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக 12 பயணிகள் வரை அமரக்கூடிய 2016 ஆண்டு தயாரிக்கப்பட்ட செகண்ட் ஹேண்ட் சேலஞ்சர் 650 ரக விமானத்தை அரசாங்கம் வாங்குவதற்கு திட்டமிட்டிருந்தது. இந்த விமானம் ஜூலை 2026 இறுதிக்குள் டொரண்டோவில் உள்ள பியர்சன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தனது சேவையை தொடங்கும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் இத்தகைய ஆடம்பர செலவு தேவையான பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து கடும் கட்டணங்கள் எழுந்ததை தொடர்ந்து இந்த முடிவு அவசரமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது குறித்து விளக்கமளித்துள்ள டக்ஃபோர்ட் தெரிவிக்கையிலே அரசாங்கத்தினுடைய நோக்கம் சிறந்ததாக இருந்த போதிலும் அரசாங்கத்திற்கென ஒரு தனி விமானத்தை வாங்குவதற்கு இது சரியான நேரமல்ல என்பதை மக்களின் குரல் மூலம் நான் உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். தற்போது இந்த விமானத்தை எவ்வளவு விரைவாக விற்க முடியுமோ அவ்வளவு விரைவாக விற்கும் பணிகளில் பொம்பார்டியர் நிறுவனத்துடன் இணைந்து மாகாண அரசு ஈடுபட்டுள்ளது. இந்த திடீர் பின்வாங்கல் குறித்து பேசிய ஒன்டாரியோ NDP தலைவர் மாரிஸ் ஸ்டைல்ஸ் தெரிவிக்கையிலே மக்களின் அன்றாட பிரச்சனைகளில் இருந்து முதல்வர் எந்த அளவிற்கு தொடர்பற்று இருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி என்றும் இதனை 2022 ஆண்டின் கிரீன் பெல்ட் ஊழலோடு ஒப்பிட்டும் விமர்சித்தார். இடைக்கால ஒன்டாரியோவினுடைய லிபரல் கட்சி தலைவரான ஜான் பிரேசர் தெரிவிக்கையிலே வரி செலுத்துவோரின் பணத்தில் கோடீஸ்வரரை போல வாழ முதல்வர் விரும்புவதாக குற்றம் சாட்டினார். அதே வேளையிலே கனேடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பினுடைய ரெப்ரசன்டேட்டிவான நோவா ஜார்விஸ் தெரிவிக்கையிலே அரசின் இந்த பின்வாங்கலை வரி செலுத்துவோருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று வர்ணித்திருக்கின்றார். இந்த விமானத்தை விற்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையிலே இதனால் அரசிற்கு எவ்வளவு நிதி இழப்பு ஏற்படும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதேவேளை நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே பூர்வ குடிமக்களின் உரிமைகளுக்கான பிரகடன சட்டம், அதாவது DRIPA எனப்படுகின்ற சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் முடிவிலிருந்து மாகாண அரசாங்கம் பின்வாங்கி இருக்கின்றது. இது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிட்ட டேவிட் எபி, அதாவது பிரீமியர் டேவிட் எபி தெரிவிக்கையிலே மே 28, 2026 அன்று நிறைவடைய இருக்கின்ற நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே DRIPA சட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கான எந்த ஒரு புதிய மசோதாவும் தாக்கல் செய்யப்படாது என தெளிவுபடுத்தி இருக்கின்றார். கடந்த டிசம்பர் 2025 மாகாணத்தின் கனிம வள சட்டம் DRIPA சட்டத்திற்கு முரணாக உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து இந்த சட்டத்தை முடக்கும் முயற்சியிலே அரசு இறங்கியது. ஆனாலும் அரசினுடைய இந்த முடிவுக்கு பூர்வக்குடி தலைவர்கள் மத்தியிலும் ஆளும் NDP கட்சியின் சுமார் 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் கடும்
எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. குறிப்பாக பல முக்கிய பிரமுகர்களும் இந்த சட்ட முடக்கத்தை எக்காரணம் கொண்டும் ஆதரிக்கப் போவதில்லை என்று முதல்வரிடம் நேரடியாக அழுத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை பூர்வ குடிமக்களின் உரிமைகளை நீர்த்து போகச் செய்கின்ற எத்தகைய நடவடிக்கையையும் எம்எல்ஏக்கள் எதிர்க்க வேண்டும் என ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் தலைமைத்துவ கவுன்சிலும் கடுமையாக வலியுறுத்தி இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, அல்பர்டா மாகாணம் கால்கரியைச் சேர்ந்த 82 வயதான மூதாட்டியான டயான் கூப்பர் காணாமல் போன வழக்கிலே தேடல் பணிகள் சோகமான முடிவை எட்டியிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் 6, 2026 அன்று மாலை சுமார் 3:30 மணியளவிலே ஹாலோ எனப்படுகின்ற தனது டல்மேஷியன் ரக வளர்ப்பு நாயுடன் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் அன்றிரவு 11 மணியளவிலே அல்பர்டா எல்லையை ஒட்டியிருக்கின்ற சஸ்காட்செவனின் ஹோசியர் பகுதியிலே கடைசியாக காணப்பட்டார். அவரது வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஏர்டேக் சிக்னல் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து பல நாட்களாக அல்பர்டா மற்றும் சஸ்காட்செவன் மாகாணங்களைச் சேர்ந்த காவல்துறையினர், அதாவது RCMP-யினர் வான்வழி தேடல் குழுவின் உதவியுடன் தீவிர தேடுதலில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையிலே ஏப்ரல் 18, 2026 அன்று சுமார் 7:40 இரவு சஸ்காட்செவனின் கிண்டஸ்லி அருகிலே இருக்கின்ற கிராண்ட் வியூ எனப்படுகின்ற ஊரக பகுதியிலே மூதாட்டி டயன் கூப்பரினுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் அவருடன் சென்ற வளர்ப்பு நாயான ஹாலோ பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த மரணத்திலே எந்தவிதமான சந்தேகத்திற்குரிய முகாந்திரமும் இல்லை என RCMP-யினுடைய கோப்ரலான ஜினா ஸ்லேனி அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதேவேளை தேடுதல் வேட்டையில் உதவிய அனைவருக்கும் தங்களது ஆழமான நன்றிகளை கூப்பரினுடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை அந்த குடும்பத்திற்கு RCMP தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை சடலம் மீட்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கிலே எந்தவிதமான தவறான செயல்களும் குற்றங்களும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தி வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்லரிட்ஜ் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பள்ளியிலே கடந்த பிப்ரவரி 13 அன்று நடைபெற்ற கொடூரமான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவத்திலே 12 வயது சிறுமியான மாயா கெபாலா தலையில் குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார். நீண்ட நாட்களாக தீவிர சிகிச்சையில் உயிருக்கு போராடி வந்த அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி வன்கூவரில் இருக்கின்ற பிரிட்டிஷ் கொலம்பியா குழந்தைகள் மருத்துவமனையிலே சீரான உடல்நிலையுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார். சிறுமியினுடைய தாய் சியா எட்மண்ட்ஸ் கடந்த ஏப்ரல் 9 அன்று வெளியிட்ட முகநூல் பதிவிலே தனியார் மறுவாழ்வு சிகிச்சைக்காக தங்களது குடும்பம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு செல்ல இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். சிறுமி மாயாவினுடைய இந்த நிலைமை குறித்த செய்திகளை கண்ட புகழ்பெற்ற கலப்பு தற்காப்பு கலை அமைப்பான UFC-னுடைய தலைவர் டானா ஒயிட் உடனடியாக அந்த குடும்பத்தை தொடர்பு கொண்டு தனது உதவியை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார். குறிப்பாக தன்னால் முடிந்த அனைத்து வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் பத்திரிகையாளரிடம் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தன்னுடைய காதலியின் 28 மாத குழந்தையை மிகவும் கொடூரமான முறையிலே தாக்கிய குற்றத்திற்காக பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ஒரு நபருக்கு 6 மாத கால சிறை தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் தண்டனை முடிந்து அந்த குற்றவாளி வெளியே வந்தாலும் 18 மாத கால நன்னடத்தை கண்காணிப்பு மற்றும் குழந்தைகளை தொடர்பு கொள்ள தடை மற்றும் ஆயுதங்கள் வைத்திருக்க தடை ஆகிய கட்டுப்பாடுகள் அவருக்கு விடப்பட்டிருக்கிறது. இதேவேளை சார்னியாவிலே 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஆயுதங்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒன்டாரியோ மாகாணம் சார்னியா நகரிலே கையில் கை துப்பாக்கியுடன் தனது காதலியை கொலை செய்து விடுவதாக மிரட்டிய நபரை காவல்துறையினர் பலத்த போராட்டத்திற்கு பிறகு கைது செய்திருக்கிறார்கள். ஏப்ரல் 18, 2026 அன்று மாலை 5:05 அளவிலே 5 கார்டன்ஸ் பகுதியில் இருக்கின்ற மிட்டன் ஸ்ட்ரீட் சவுத் குடியிருப்பிலே இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. உறவில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக தனது காதலியை துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறார் குற்றவாளி. அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்து தப்பிய பெண் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கின்றார். சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் ஆயுதமேந்திய நபரின் இருப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அவசரகால அதிரடிப்படை, நெருக்கடி நிலை பேச்சுவார்த்தை குழு, மோப்பநாய் படை மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினர் என பெரும் படை அங்கே குவிக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த கடுமையான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர் அமைதியான முறையிலே காவல்துறையிடம் சரணடைந்தார். மேலும் நீதிமன்ற வாரண்டை பெற்று வீட்டை சோதனையிட்டதிலே அங்கிருந்து 2 துப்பாக்கிகளை காவல்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கைது செய்யப்பட்டவருடைய பெயர் வெளியிடப்படவில்லை. அந்த நபர் மீது கொலை மிரட்டல் விடுத்தது, ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருந்தது, கவனக்குறைவாக ஆயுதங்களை கையாண்டது, உரிமமின்றி துப்பாக்கி வைத்திருந்தது, தடை செய்யப்பட்ட துப்பாக்கியை வெடிமருந்துடன் வைத்திருந்தது உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் ஜாமீன் விசாரணைகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இதேவேளை கனடா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தற்கொலைக்கு தூண்டிய வழக்கிலே முக்கிய குற்றவாளியான கெனத் லாத் எனப்படுகின்ற நபர் மீது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒன்டாரியோவின் மிசிசாகாவை சேர்ந்த இவர் இணையதளம் மூலம் தற்கொலைக்கு உதவுகின்ற நச்சு பொருட்களை விற்பனை செய்ததாக 2023 ஆண்டு கைது செய்யப்பட்டார். கனடாவை சேர்ந்த 14க்கும் மேற்பட்ட இளம் வயதினரின் தற்கொலைக்கு உதவியதாக இவர் மீது கொலை குற்றச்சாட்டு ஆரம்பத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. விசாரணையில் இவர் 1200 பார்சல்களில் நச்சு உப்புகளை தற்கொலை மன்றங்கள் வாயிலாக உலகெங்கிலும் அனுப்பியுள்ளதும் அதில் 160 பார்சல்களை கனடாவுக்குள்ளே விநியோகித்திருப்பதும் அம்பலமாகியது. பிரிட்டிஷ் அதிகாரிகளின் விசாரணையில் இங்கிலாந்தில் நிகழ்ந்த 112
தற்கொலை மரணங்களுக்கு இவர் அனுப்பிய 300க்கும் மேற்பட்ட பார்சல்கள் காரணமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல தற்கொலைக்கு தூண்டுகின்ற வழக்குகளில் கொலை குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள புதிய சட்ட வரம்புகளின் அடிப்படையில் அரசு தரப்பு இவருடன் ப்ளீ டீல் எனப்படுகின்ற சமரச ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றது. இதன்படி அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு 14 பேரின் தற்கொலைக்கு உதவிய குற்றத்தை மட்டும் அவர் ஒப்புக்கொள்ள இருக்கின்றார். இதற்கான இறுதி விசாரணை ஜூன் 24, 2025 அன்று நியூ மார்க்கெட்டில் இருக்கின்ற ஒன்டாரியோ சுப்பீரியர் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கின்றது. இந்த நீதிமன்ற முடிவு பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடையே பெரும் ஆத்திரத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. 2021 தனது 22 வயது மகன் தாமஸை இழந்த பிரிட்டிஷ் தந்தையான டேவிட் பார்பட் இது ஒரு அவமானகரமான தீர்ப்பு என கண்டித்திருக்கின்றார். குற்றவாளியை நாடு கடத்தி பொது விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இதேபோல 2022 தனது 18 வயது மகள் ஜெசன்யாவை இழந்த லியடானோ பெடோயா எனப்படுகின்ற நபர் இந்த முடிவு தங்களுக்கு ஒருபோதும் நீதியை தராது என வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார். குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர் இந்த சமரச உடன்படிக்கையை உறுதி செய்திருக்கின்றார். கொலை குற்றச்சாட்டுகள் ரத்து செய்யப்பட்டாலும் சர்வதேச பின்னணியை கருத்தில் கொண்டு வழக்கினுடைய சர்வதேச பின்னணியை கருத்தில் கொண்டு குற்றவாளிக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல நேர்களே, கனடாவினுடைய பொருளாதாரம் மீண்டும் ஒரு மந்த நிலையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் 30% வரை இருப்பதாக பேங்க் ஆஃப் கனடாவினுடைய முன்னாள் ஆளுநரான ஸ்டீபன் ஃபாலோஸ் எச்சரித்திருக்கின்றார். ஏப்ரல் 19 அன்று வெளியிட்ட பொருளாதார கணிப்புகளிலே அவர் தெரிவிக்கையில் தற்போது உலகளாவிய மற்றும் பிராந்திய காரணிகளின் அடிப்படையில் கனடாவின் பொருளாதார வளர்ச்சி பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய புதிய இறக்குமதி வரிகள், மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பதற்றங்களால் ஏற்படக்கூடிய கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் உலகளாவிய எரிசக்தி அபாயங்கள் ஆகியவை கனடாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என அவர் தெரிவித்தார். தற்போது கனடாவின் வளர்ச்சி வரும் 1% உள்ள நிலையிலே அமெரிக்காவின் வரிகளை சமாளிப்பது பெரும் சவாலாக இருக்கும் என்று கூறினார். பல்வேறு துறைகளிடையே ஏற்பட்டுள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து தப்பிக்க வழக்கமான எரிசக்தி திட்டங்களை விரிவுபடுத்துவதுடன் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிப்பது ஒரு சிறந்த மாற்று வியூகமாக இருக்கும் என அவர் பரிந்துரைத்திருக்கின்றார். பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து அரசு பொதுவான அறிக்கைகளை வெளியிட்டு வந்தாலும் இந்த புதிய எச்சரிக்கைக்கு இதுவரை அரசிடமிருந்து எந்த நேரடியான பதிலளிப்பும் வெளியாகவில்லை. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.